ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் ஆடிஷன். நம்ம இன்றைக்கி அடோப் ஆடிஷனில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரிமைனிங் இருக்க போர்ஷனில் இருக்க டப்பிங் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் அது வரும். அந்த 30 செகண்ட் முடிச்சிட்டோம்னா நம்மளோட ஓவரால் டப்பிங் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பிஜிஎம் ஆட் பண்ணுறது, எஃபர்ட்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண வேண்டியது தான். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் டப்பிங் நான் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு இப்போ என்ன மாதிரியான இதெல்லாம் தேவையோ அதை நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன் இதுதான். ஸோ இதை நம்ம என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ரைட். ரைட். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கார்டிங் ஆடிஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எங்கேருந்து நமக்கு தேவையோ அங்கேருந்து நம்மளோட ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகட்டும். ரைட். ரிமைனிங் இருக்க போர்ஷனுக்கு நம்ம ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட்டு நான் ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன். இப்போ இந்த போர்ஷன் மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இது மேட்ச் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்குவோம். ரெக்கார்டிங் கொடுத்துறேன். ரைட். பர்ஃபெக்டாக இருக்கா. பட் ஆனால் நம்ம கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிமைனிங் இருக்கிறதையும் தூக்கிடுறேன். ஸோ எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ கண்ட்ரோல் ஏ, எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு கிளிப் 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன்.
பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கால அந்த இதை மட்டும் நம்ம மேட்ச் பண்ண மாதிரி இருக்கும். இந்த குருவி கத்துற மாதிரி இருக்குல்லவா, ஸோ அதை மட்டும் மேட்ச் பண்ணோம்னா இந்த போர்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக ரெக்கார்டிங் வந்துட்டு முடிஞ்சுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓவராலாக வந்துட்டு முடிச்சாச்சு. அந்த ஸோ இதில் வந்துட்டு ஸோ இப்போ நமக்கு அந்த பேலன்ஸ் இருக்கிறது அந்த மரங்குத்தி இதுவும் உங்களுக்கு கடைசி லாலா அது மட்டும் இருக்குது. ஸோ இந்த கடைசி போர்ஷன் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். இப்போது ஜஸ்ட்டு Ctrl+A டெலிட். இப்போ வந்துட்டு இந்த கடைசி போர்ஷன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் போடுறேன். ரைட், இவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் கிளிப் 36 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் போய்ட்டு இம்போர்ட்
clip 36. ஸோ நமக்கு வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு இந்த இது வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். delete. ஸோ இப்போ நமக்கு இந்த கேப்பில் இருக்கிறது அந்த மரங்கொத்தி சவுண்ட் மட்டும், அந்த உடன் பிக்கர் சவுண்ட் மட்டும் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வாய்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்க முடியாது. ஏதாச்சும் கீ மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ இந்த சவுண்ட் வந்துட்டு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு திரும்பவும் நான் ஒரு ரெக்கார்டு வந்துட்டு போடுறேன். கொடுத்துட்டேன். ரைட், வரல. ரைட், இப்போது நம்ம இதை வந்துட்டு போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஏ வீட்டில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு கிளிப் 38 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நான் இந்த கிளிப் 38 வந்துட்டு இங்கே கொண்டு வந்துட்டு மேட்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் கட் பண்ணி என்னோடய தேவையான இடத்துக்கெல்லாம் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்துட்டு முடிச்சுக்குவோம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, பாய் பாய்.